ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹைப்பர் போலா எப்படி வரைகிறோம் அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஹைப்பர் போலோட அப்ளிகேஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்கள் வரைகிற கர்வ் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ வில்ல நீங்கள் வளைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் ஹைப்பர் போலா. கூலிங் டவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் வெளிப்பக்கம், அதுவும் ஹைப்பர் போலா தான். The distance between fixed point and fixed straight line 40 mm கொடுத்துருக்காங்க. Eccentricity value 3/2. Draw the curve and also draw the tangent and normal 70 mm from directrix line. கொஸ்டின்ல நமக்கு என்ன டேட்டா தேவைன்னா டைரக்ட்ரிக்ஸ் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ன்றது ஃபோக்கஸும் இருக்கும், ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரெயிட் லைன் டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். இது ரெண்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 40 mm. அதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ பாருங்க 3/2. ஸோ 3/2 கொடுத்தாலே அது ஹைப்பர் போலா. ஏன்னா எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ கிரேட்டர் தென் 1 ஆச்சுன்னா ஹைப்பர் போலா, ஈக்குவல் டு 1 தான் பேரபோலா, லெஸர் தென் 1 தான் எலிப்ஸ். அடுத்து டான்ஜென்ட் நார்மல் 70 mm டைரக்ட்ரிக்ஸ் லைன் வரைய போறோம். இந்த டேட்டா மட்டும் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டைரக்ட்ரிக்ஸ் லைன் ஒரு அப்ராக்சிமேட் லென்த்துக்கு வரைங்க. நீங்க வரைஞ்ச டைரக்ட்ரிக்ஸ் லைன்ல இருந்து அப்ராக்சிமேட் ஒரு பாதி எடுத்துக்கோங்க. அங்கேருந்து ஒரு ஆக்சிஸ் லைன் வரைங்க. டைரக்ட்ரிக்ஸ் லைன், ஆக்சிஸ் லைன் இது ரெண்டுமே ஹெச் பென்சில் யூஸ் பண்ணணும். அடுத்து நான் ஃபோக்கஸ் மார்க் பண்ணணும். அதுக்கு நான் ஹிண்ட் என்ன எடுத்துன்னா இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கொஸ்டினுக்கு போங்க. ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ன்றது ஃபோக்கஸை குறிக்கும், ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரெயிட் லைன் டைரக்ட்ரிக்ஸ் குறிக்கும். இது ரெண்டுத்துக்குள்ள நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் 40 mm. ஸோ இங்கேருந்து ஏ பாயிண்ட்ல இருந்து ஒரு 40 mm எடுங்க, ஃபோக்கஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் வேர்டெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ வேர்டெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு ஹிண்ட் என்னன்னா எக்ஸென்ட்ரிசிட்டி ரேஷியோ தான் 3/2. ஸோ 3/2னா மொத்தம் 5 பார்ட்ஸ் இருக்கு. எக்ஸென்ட்ரிசிட்டின்ற டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபோக்கஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டைரக்ட்ரிக்ஸ், 3 பார்ட்ஸ் ஃப்ரம் ஃபோக்கஸ் அண்ட் 2 பார்ட்ஸ் ஃப்ரம் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ 5 இருக்கு. ஸோ 40 5 பிரிக்கணும். நம்ம 0.8 பாயிண்டா பிரிச்சுக்கலாம். ஒருவேளை இதை டெசிமலா கொடுத்துட்டாங்க, வேற ஏதாவது 46 இல்ல 52 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மாதிரி டைம்ல என்ன பண்றீங்கன்னா ஒரு லைன் இன்க்ளைன் லைன் டிரா பண்ணுங்க. இந்த இன்க்ளைன் லைன் ப்ரொடெக்டர் இங்க வச்சு ஒரு 30 டிகிரிக்கு ஒரு இன்க்ளைன் லைன் டிரா பண்ணுங்க. இந்த லைனை நான் 10 mm 10 mm 5 பார்ட்ஸா பிரிக்க போறேன். இந்த மாதிரி 5 ஆர்க்ஸ் 1 2 3 4 5. அப்ப எனக்கு வந்து 5 பார்ட்ஸ் கிடைச்சிரும். இந்த கடைசியா கட் பண்ண ஆர்க்கையும் இந்த ஃபோக்கஸையும் ஜாயின் பண்ணுங்க. அடுத்து இந்த ஆர்க்கையும் இந்த லைனுக்கு பேரலா ஒரு லைன் வரைங்க. ஸோ இந்த லைனுக்கு பேரலா இருக்கணும். இதே மாதிரி எல்லா ஆர்க்குமே இதுக்கு பேரலா அப்படியே வரைஞ்சிட்டே போங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ டு எஃப் வந்து 1 2 3 4 5 பார்ட்ஸா நமக்கு பிரிச்சலாம். 1 2 3 4 5 பார்ட்ஸ். ஸோ பிரிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் ரப் பண்ணிடுங்க. ஏன்னா இதுல எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. ஸோ அதனால ரப் பண்ணிடுங்க. ஃபோக்கஸ்ல இருந்து கரெக்டா 3 பார்ட். ஸோ 1 2 3 கரெக்டா இந்த இடத்துல வந்து வேர்டெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸை மேலையும் கீழையும் ஒரு லைன் வரைங்க. ஸோ வரைஞ்சதுக்கு அப்புறம் வேர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் என்ன டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு மேல ஒரு லைன் வரைங்க, கீழே ஒரு லைன் வரைங்க. ஜி டேஷ் மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏவியும் ஜியையும் கனெக்ட் பண்ணுங்க, அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஏவியும் ஜி டேஷையும் கனெக்ட் பண்ணுங்க, அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த ஆக்சிஸ் லைனை 10 mm 10 mm பிரிங்க. ஸோ வில இருந்து வேர்டெக்ஸ்ல இருந்து கரெக்டா 10 mm 10 mm பிரிங்க. ஸோ 1 2 3 4 அந்த மாதிரி கிடைக்கும். இந்த லைனை வந்து மேல ஏஜி எக்ஸ்டென்ஷன் டச் பண்ணும், அதே மாதிரி ஏஜி டேஷ் எக்ஸ்டென்ஷன் டச் பண்ணும். ஸோ ஆக்சிஸ்ல வந்து 1 2 3 4 அப்படி போட்டுக்கோங்க. மேல ஏஜி எக்ஸ்டென்ஷன் டச் பண்ணுறது 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் ஸோ ஆன். கீழே ஏஜி டேஷ்க்கு வந்து 1 1 டேஷ் 2 1 டேஷ் 3 1 டேஷ் அப்படி போடுங்க. இப்போ நான் 4 வரைக்கும் போடுறேங்க. இது எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட் டயக்ராம் பெயிண்ட்ல தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ நீங்க எக்ஸாக்டா வரைகிறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் கான்செப்ட் அண்ட் ப்ரொசீஜரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரேடியஸ் அண்ட் சென்டர். ஸோ இப்போ என்ன பண்ணீங்க, 1 டேஷை வந்து ரேடியஸ் எடுத்துக்கோங்க. ஃபோக்கஸை சென்டரா வைங்க, ஒரு ஆர்க் அடிங்க. மேல ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். அடுத்து 2 டேஷை ரேடியஸா எடுத்துக்கோங்க. ஃபோக்கஸை சென்டரா வைங்க. கரஸ்பாண்டிங் லைன்ல மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. நெக்ஸ்ட் 3 டேஷை ரேடியஸா எடுத்துக்கோங்க. ஃபோக்கஸை சென்டரா வச்சுக்கோங்க. மேல ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். அதே மாதிரி சோன் போயிட்டே இருங்க. நீங்க கட் பண்ண ஆர்க்கை அப்படியே ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ் கிடைக்கும். இது வந்து ஹைப்பர் போலா கர்வ். உங்களுக்கு வந்து எலிப்ஸ் பார்த்திருக்கோம், பேராபோலா பார்த்திருக்கோம், ஹைப்பர்போலா பார்த்திருக்கோம். இது எல்லாமே எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூனால தான் இந்த கர்வ் டிஃபரன்ஷியேட் வருது. இந்த கர்வை ஹெச்பி பென்சில் வச்சு நல்லா டார்க்கா டிரா பண்ணுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டான்ஜென்ட் அண்ட் நார்மல் வரைய போறோம். இதுதான் டைரக்ட்ரிக்ஸ் லைன். ஸோ இந்த டைரக்ட்ரிக்ஸ் லைன்ல இருந்து ஒரு 70 mm ஒரு டாட் வைங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா இங்க பாருங்க, ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஒரு 70 mm சின்ன டாட் வைங்க. நீங்க ஸ்கேல் அப்படியே பாட்டம் மோஸ்ட் நவுத்திட்டே வாங்க. அப்படி வரப்போ இந்த கர்வ்ல டச் பண்ணும். ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் 70 mm.
ஸோ நீங்க 70 mm வச்சுட்டு அந்த ஸ்கேலை நீங்க வந்து டவுன்வர்ட்ஸ் நோத்திட்டே வந்தீங்கன்னா அந்த கர்வ்ல டச் பண்ணும். அந்த பாயிண்ட்டை வந்து பீன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டைமென்ஷன் நீங்க பண்ணியிருக்கேன். நீங்க பண்ண வேணாம். நம்ம டயக்ராம்லாம் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் டைமென்ஷனிங் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பாயிண்ட் பி மட்டும் வைங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பியும் எஃப்யும் ஜாயின் பண்ணுங்க. PF பேஸா வச்சு F சென்டரா வச்சு ப்ரொடெக்டர் இங்க வச்சு ஒரு 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரைங்க. நீங்க வரைகிற 90 டிகிரி லைன் வந்து டைரக்ட்ரிக்ஸை டச் பண்ணும். இந்த ஒரு பாயிண்ட் டச் பண்ணும். இந்த பாயிண்டையும் நீங்க கர்வ்ல வச்ச பாயிண்ட் பியும் ஜஸ்ட் அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. ஸோ டேஞ்சன்ட்ன்றது கர்வ்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் டச் பண்ணிட்டு போகும். நான் திரும்ப சொல்றேன், பியும் எஃப்யும் ஜாயின் பண்ணுங்க. எஃப் சென்டரா வச்சு ஒரு 90 டிகிரி ஒரு லைன் வரைங்க. அந்த 90 டிகிரி வரைகிற லைன் வந்து டான்ஜென்ட் டச் பண்ணும். அந்த பாயிண்ட்டையும் நீங்க கர்வ்ல வச்ச பாயிண்ட் பியும் ஜஸ்ட் அப்படியே வந்து கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதே லைன்ல பில இருந்து ஒரு லெஃப்ட் சைடு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு நல்லா டார்க் பண்ணுங்க. அதே மாதிரி ரைட் சைடு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு நல்லா டார்க் பண்ணுங்க. இங்க கர்வ் வந்து உள்ள வந்துருக்கு. ஆனா நீங்க வரையறப்போ உங்களுக்கு அப்படி வராது. ஓகேவா? நான் வந்து ஜஸ்ட் பெயிண்ட்ல வந்து அப்ராக்சிமேட்டா தான் வரையறேன். எந்த எக்ஸாக்ட் டைமென்ஷன் கிடையாது. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பில இருந்து லெஃப்ட்ல கொஞ்சம் ரைட்ல கொஞ்சம் நல்லா டார்க் பண்ணுங்க. அதான் டான்ஜென்ட். இப்போ டி டேஷ பேஸா வச்சு பிஎஸ் சென்டரா வச்சு ஒரு 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரைங்க. அதுதான் உங்க நார்மல். திரும்ப சொல்றேன், டி டேஷ பேஸா வச்சு பிஎஸ் சென்டரா வச்சு ப்ரொடெக்டர் இங்க வச்சு ஒரு 90 டிகிரி ஒரு லைன் வரைங்க. அதுதான் உங்களுக்கு நார்மல். ஸோ மேல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு வரீங்க. அதே மாதிரி பாட்டம்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு வரைஞ்சு என் டேஷ்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க டயக்ராம்ல கர்வ் டார்க்கா இருக்கணும். ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணுங்க. டான்ஜென்ட் டார்க்கா இருக்கணும். அதே மாதிரி நார்மல் டார்க்கா இருக்கணும். இந்த ஆரோ ஹெட் வந்து இது தப்பான ஆரோ ஹெட். பெயிண்ட்ல நான் வந்து என்னோட கன்வீனியன்ஸ்க்காக யூஸ் பண்ணேன். நீங்க ஆரோ ஹெட் வரையணும்னா இந்த மாதிரி ஷார்ப் பாயிண்டா 3:1 ரேஷியோல இருக்கணும். ஸோ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. 3 டிஃப்ரெண்ட் லைன் போட்டுக்கோங்க. இதுல வந்து இது வந்து இந்த வெர்டிகல் ஹைட் வந்து ஒரு ரேஷியோ, இந்த ஹரிசாண்டல் 3 ரேஷியோ. அதான் அர்த்தம். ஸோ இந்த லைன்ல நீங்க போட்ட ஒரு லைன்ல ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு கோடு போடுங்க. அதுக்கப்புறம் இதையும் கனெக்ட் பண்ணுங்க. இதையும் கனெக்ட் பண்ணுங்க. அதான் இந்த டயக்ராம் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள வந்து நல்லா டார்க் பண்ணிடுங்க. நீங்க வரையக்கூடிய ஆரோ ஹெட் வந்து ஷார்ப் பாயிண்டடா இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி வரையக்கூடாது. நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரையக்கூடாது. நீங்க வரையக்கூடிய ஆரோ ஹெட் இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்து நம்ம டைமென்ஷனிங் போவோம். ஒன்ஸ் நீங்க டயக்ராம்லாம் வரைஞ்சு முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் டைமென்ஷனிங் போங்க. நீங்க வரையக்கூடிய டைமென்ஷன் வந்து டயக்ராம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ டைமென்ஷனிங் பண்றப்போ இப்ப டைரக்ட்ரிக்ஸ் இங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 40 பண்ணிட்டு அப்புறம் 70 பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா 40 தான் முன்னாடி இருக்கு. அப்புறம் 70 கூட நீங்க பண்ணிக்கலாம். இல்ல மாத்தி பண்ணாலும் தப்பு கிடையாது. ஸோ 70ன்றது இந்த டைரக்ட்ரிக்ஸ் லைன் இந்த பாயிண்ட் பி மார்க் பண்ணணும். அதை குறிக்குது. இதுதான் டைமென்ஷனிங் லைன். இது டைமென்ஷன், இது எக்ஸ்டென்ஷன் லைன். டைமென்ஷனிங் லைனும் எக்ஸ்டென்ஷன் லைனும் ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் லைன் ஒரு mm இந்த டயக்ராம் தள்ளி இருக்கணும். இந்த ஆரோ ஹெட்லாம் நல்லா ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி வரைங்க. இந்த டைமென்ஷனிங் லைன் வந்து ஹெச் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து 2H யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 40ன்றது டைரக்ட்ரிக்ஸ் குறிக்குது. ஸோ டைரக்ட்ரிக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் தான் 40. ஸோ இந்த ரெண்டு டைமென்ஷனிங் பண்ணிக்கோங்க. இந்த டைமென்ஷனிங் லைன்லாம் அண்ட் எக்ஸ்டென்ஷன் லைன் வரையறப்போ கொஞ்சம் லைட்டா பார்த்து வரைங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க A3 ஷீட் தான் வரைவீங்க. நீங்க வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹைட் ஆஃப் தி டெக்ஸ்ட், ஹைப்பர் போலான்றது ஹைட் ஆஃப் தி டெக்ஸ்ட், அது 10 mm வச்சுக்கோங்க. இதெல்லாம் சப் ஹெட்டிங். இதுக்கு வந்து 7 mm கொடுங்க. இது வந்து ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் ஸ்கேல் ஒன்லி. ஸோ பாட்டம் மோஸ்ட் ரைட் கார்னர்ல ஒரு 5 mm ஹைட்ல வரைங்க. இது நீங்க வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க டயக்ராம் இப்படிதான் இருக்கணும். ஸோ இந்த கர்வ் பாருங்க. கர்வ் டார்க்கா இருக்கணும், டான்ஜென்ட் டார்க்கா இருக்கணும், நார்மல் டார்க்கா இருக்கணும், டான்ஜென்ட் டார்க்கா இருக்கணும். டைமென்ஷனிங் கொஞ்சம் கிளியரா பண்ணுங்க. இந்த ஹைப்பர் போலாலாம் இன்னும் கொஞ்சம் போல்டா ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கரெக்டா எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.